எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். புத்தகங்கள்ல இருந்து தான் நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கணும் இல்ல, நம்ம பார்க்கக்கூடிய படங்கள்ல இருந்து கூட நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். அந்த மாதிரி படம் பார்த்தே சில விஷயங்களை கத்துக்கிட்டு அதை லைஃப்ல அப்ளை பண்ணி நிறைய பேரோட லைஃபே சேஞ்ச் ஆயிருக்கு. ஒரு இமேஜ் வந்துட்டு 1000 வார்த்தைகளுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 1000 வார்த்தைகள்ல நாம சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்த ஒரு இமேஜ் வந்து உங்களுக்கு சொல்லிடும். அதே மாதிரி ஒரு நல்ல படம் வந்துட்டு 1000 பக்கங்களுக்கு சமம். 1000 பேஜ் உள்ள ஒரு நல்ல புத்தகத்தை நீங்க படிச்சு உள்வாங்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு நல்ல படத்தை பார்க்கறதுனால உள்வாங்கிக்கலாம். அதனால எப்போதுமே சும்மா என்டர்டைன்மெண்ட் படங்கள் மட்டும் பார்க்காமல் இப்போ நான் சொல்ல போற சில இன்ட்ரெஸ்டிங்கான படங்களை பாருங்க. அதுலேயும் நீங்கள் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, இல்லை பெருசாக ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா சில முக்கியமான படங்களை பார்த்துருக்கணும். இப்போதைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான 5 இங்கிலீஷ் படங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக பாருங்க. முதல் படம் த வோல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட். பிஸ்னஸ்னாலே சேல்ஸ் தான். நீங்கள் எவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் உங்கள் பொருளை மற்றவங்க கிட்ட விற்க தெரியலைன்னா பிஸ்னஸில் ஜெயிக்க முடியாது. இந்த படத்தில் வர்ற ஹீரோ வெறும் பேச்சை வச்சு எப்படி கோடி கோடியாக சம்பாதிக்கிறாருன்னு காட்டியிருப்பாங்க. ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு தன்னம்பிக்கையும் மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அந்த பேச்சு திறனும் எவ்வளவு முக்கியம்னு இந்த படம் பார்த்தா உங்களுக்கு புரியும். சூர்யா நடித்த கஜினி படத்தில் ஒரு டயலாக் வரும், தன்னம்பிக்கைக்கும் தலைக்கணத்துக்கும் ஒரு நூல் அளவு தான் வித்தியாசம். என்னால் முடியுன்றது தன்னம்பிக்கை, என்னால் மட்டும்தான் முடியுன்றது தலைக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆசைக்கும் பேராசைக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. தன்னுடைய உண்மையான இலக்குகளை அடையணும்னு அந்த ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டே இருப்பார். ஆனால் அதுவே பேராசையாக மாறும்போது அவர் பட்ட துன்பங்கள் என்ன அப்படின்னு இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. பேராசை ஒரு மனுஷனை எப்படி அழிக்கும்ன்ற எச்சரிக்கையும் அந்த படத்தில் இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். ரெண்டாவது முக்கியமான படம் த சோஷியல் நெட்வொர்க். நம்ம எல்லாருமே ஃபேஸ்புக்கை பயன்படுத்துகிறோம், ஆனால் இது எப்படி ஆரம்பிக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு சின்ன ஐடியா எப்படி இந்த உலகத்தையே மாத்துச்சுங்கிற கதை உங்களுக்கு தெரியுமா? அந்த படம் தான் த சோஷியல் நெட்வொர்க். கிட்டத்தட்ட இதே மாதிரி சோஷியல் மீடியாவை உருவாக்கணும், அந்த சோஷியல் மீடியா உலகத்தையே ஆளணும் அப்படின்ற ஐடியா அன்னைக்கு காலகட்டத்தில் எல்லார்கிட்டையுமே இருந்தது. ஆனால் மார்க் ஜூக்கர்பெர்கால மட்டும் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக அதை பண்ண முடிஞ்சுது? ஐடியா வச்சிருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை யார் முதல்ல செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். சரியான ஐடியா ப்ளஸ் ஸ்பீட் எக்ஸிக்யூஷன் ஒன்றா சேரும்போது தான் உங்கள் வாழ்க்கையே மாறும் அப்படின்றது இந்த படத்துலேருந்து புரியும். ஸ்பீடு தான் பிஸ்னஸோட உயிர் நாடி. இது இந்த படம் உங்களுக்கு ஆழமாக. மூணாவது முக்கியமான படம் ஸ்டீவ் ஜாப்ஸ். ஆப்பிள் நிறுவனத்தோட ஸ்டீவ் ஜாப்ஸ் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு சாதாரண ஆளே இல்லை, ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட். ஒரு பட்டன் எங்கே இருக்கணும், ஒரு ஃபோன் பார்க்க எப்படி இருக்கணும் அப்படின்னு அணுவாக ரசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணார். நீங்கள் ஏதோ ஒரு ப்ராடக்டை விற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் விற்கிற அந்த ப்ராடக்டை மக்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணுறது எப்படி, மக்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை உருவாக்குவது எப்படி, மக்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை மார்க்கெட்டிங் பண்ணுறது எப்படி அப்படின்னு பல விஷயங்களை இந்த படத்துல இருந்து கற்றுக்குவீங்க. நாலாவது முக்கியமான படம் த ஃபவுண்டர். மெக்டொனால்ட் வெறும் பர்கர் விற்கிற கடைன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். அவங்க ஜெயிச்சதுக்கு காரணம் பர்கர் மட்டும் இல்லை, அவங்க கையாளக்கூடிய அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மாடல் தான். மெக்டொனால்ட் பர்கர் பிஸ்னஸில் இல்லை, அவங்க வந்துட்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்காங்க அப்படின்ற ஆச்சரியமான உண்மை இந்த படத்தை பார்த்தா அவங்களுக்கே புரிய வரும். நம்ம பொருளை விட அந்த பிஸ்னஸை எப்படி நம்ம கொண்டு போகிறோன்ற அந்த பிஸ்னஸ் மாடல் தான் நமக்கு லாபத்தை அள்ளித்தரும். இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் அவங்களோட பிஸ்னஸ் மாடல் என்ன அப்படின்றத தீர்மானிச்சிருக்காங்க, தங்களுடைய பிஸ்னஸை ரீடிசைன் பண்ணி சக்ஸஸ் ஆகிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம், கண்டிப்பாக பாருங்கள். வித்தியாசமாக யோசிச்சா சாதாரண பர்கர் கடையை கூட உலக லெவலுக்கு கொண்டு போக முடியும்னு நிரூபித்த படம். சூப்பர் கதை, மெக்டொனால்ட் கதை, கண்டிப்பாக பாருங்கள். ஐந்தாவது முக்கியமான படம் மணி பால். பிஸ்னஸில் முடிவெடுக்கும் போது எனக்கு அப்படி தோணுது இப்படி தோணுதுன்னு எமோஷ்னலாக முடிவெடுக்கக்கூடாது. கரெக்டான நம்பர்ஸும் கரெக்டான லாஜிக்கும் வச்சு நம்ம முடிவெடுக்கணும். இதுதான் மணிபால் படத்தோட கதைன்னு சொல்லலாம். இந்த படம் வந்த பிறகு மணிபால் கான்செப்ட், மணிபால் தியரி அப்படின்னு பெரிய லெவலில் இது வந்து ஒரு ஃபேமஸான கான்செப்டாக மாறிச்சு. பிஸ்னஸ் பண்ண பெரிய தொகையெல்லாம் வேணாம், கம்மியான தொகையில் எப்படி பெருசாக லாபம் சம்பாதிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு இந்த படம் புரிய வைக்கும். சிம்பிளாக மணிபால் கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் எடுத்துக்கோங்க. அவங்க வந்துட்டு பெரிய பிளேயர்ஸை வாங்க மாட்டாங்க. உள்ளூரில் லோக்கலாக விளையாடக்கூடிய 14-15 வயசில் இருக்கக்கூடிய சின்ன பசங்களை அவங்க டீமுக்கு எடுத்து ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கான ஒரு டீமை உருவாக்குவாங்க. இந்த மாதிரி நாடு முழுக்க சுற்றி 15-16 வயசில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு பிளேயர்ஸை தங்களுடைய அணிக்காக கூட்டிகிட்டு வருவாங்க. அப்படி அவங்க கூட்டிகிட்டு வந்தவர் தான் வைபவ் சூரியவன்ஷி. இன்றைக்கி அவர் எப்படி ஒரு ஸ்டார் பிளேயராக மாறிட்டாருன்னு ஐபிஎல் பார்த்தா அவங்களுக்கே புரியும்.
இந்த மாதிரி தான் கம்மியான பட்ஜெட்டில் ஒரு பெரிய பிஸ்னஸை உருவாக்குறது எப்படி அப்படின்ற இந்த கான்செப்ட் இந்த படத்தை பார்த்து அவங்களுக்கு புரியும். நிறைய பேர் இந்த படத்தை பார்த்து பிஸ்னஸ் பண்ணி சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி டேட்டா எவ்வளவு முக்கியம், சரியான டேட்டா கையில் இருக்கும்போது நம்ம இன்னும் சரியான முடிவுகளை எப்படி எடுக்க முடியும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் இந்த படம் மூலமாக அவங்களுக்கு புரிய வரும். அவ்வளவுதாங்க. இப்போ நான் சொன்னது வெறும் முக்கியமான 5 ஆங்கில படங்கள் மட்டும்தான். இதோட பார்ட் 2 வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான படங்களை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஆங்கில படம் எது அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த படத்துலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றதையும் முடிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் பீப்புள் பார்க்க வேண்டிய முக்கியமான ஹிந்தி படங்கள், முக்கியமான தமிழ் படங்கள் என்னென்ன அப்படின்றதையும் நான் ஜாயின் மெம்பர்ஸ்க்காக ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாய்ப்பு இருந்தால் நீங்களும் நம்மளோட ஜாயின் மெம்பராக மாறுங்க. நம்மளோட சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின் பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோஸை நீங்களும் பார்க்கலாம். முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய படங்கள், அதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்களையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். ட்ரீம் பிக் அச்சீவ் பிக், என்பதெல்லாம் உயர்வு.